அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் பொதுவாக எளிமையான முறையில் நம்ம கடவுளை எப்படி வழிபடணும்னு எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் தான் இந்த சேனலில் சொல்கிறோம். அது கொண்டு இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வந்துட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரிய பகவானை நம்ம வழிபடும்போது நமக்கு கடன் பிரச்சனை தீரும், உடல் ஆரோக்கியங்கள் உண்டாகும், பித்ரு தோஷங்கள் நீங்கும், செல்வ செழிப்பு உண்டாகும். 100% அரசாங்க வேலை சூரிய பகவானை வணங்குவதனால நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தர் வேலைக்காக நிறைய பேர் படிச்சுட்ருப்பாங்க, நிறைய பேர் பரீட்சை எழுதியிருப்பாங்க கவர்மெண்ட் வேலைக்கு. அவங்கெல்லாம் சூரிய பகவானை வழிபடும்போது ஜாதக ரீதி எப்படி இருந்தாலும் இந்த 100% அரசாங்க வேலைங்கிறது அவரை வழிபடும்போது கண்டிஷனாக கிடச்சிரும். இது நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சி நம்ம குளிச்சுட்டு ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அந்த சூரியன் கிழக்கு திசையிலேருந்து உதிக்கும் போது நம்ம வீட்டு மொட்டை மாடி இருந்தால் சரி, மொட்டை மாடியில் நம்ம வீட்டுக்கு வெளியிலனாலும் நம்ம அதாவது வீட்டுக்கு வெளியில் கேட்டுக்கு அந்த சைடெலாம் சூரியன் தெரியுத மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சாதாரண வழிபாடு பண்ணுறவங்கன்னா ஒரு தண்ணி எடுத்துகிட்டு, அதாவது தண்ணி எதில் எடுக்கணும்னா, ஒரு காப்பர் செம்பு இல்லைன்னா ஒரு பித்தாளை செம்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டு சூரியனை நோக்கி ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லிட்டு 21 முறை அந்த தண்ணியை விட்டு அவரை கை கூப்பி வணங்கி, இப்படி வணங்கி வரும்போதே நமக்கு தேக ஆரோக்கியம் உண்டாகும். எவ்வளோ கடன் பிரச்சனை வந்து மனதார அவரை வேண்டிக்கணும். எனக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரணும்ப்பா, நான் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் செல்வ செழிப்போடு இருக்கணும், நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த சூரிய பகவானை நோக்கி கை குப்பி தலைக்கு மேலே கை வசத்தி வணங்கிக்கணும். ஆனால் அரசாங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி வழிபடணும்னா, முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சில்வர் தட்டு எடுத்துகிட்டு, இல்லை சில்வர் தட்டோ பித்தாளை தட்டோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த தட்டு எடுத்துகிட்டு, அந்த தட்டில் கொஞ்சம் கோதம்பையை பரப்பி வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு அரசலை வைங்க. அரசலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி நீங்கள் கிழக்கு முகம் பார்த்து அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு சூரியனை பார்த்து, எனக்கு அரசாங்க வேலைக்காக நான் இந்த பரிகாரம் செய்தேன்ப்பா, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்குங்க. இப்படி 21 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செஞ்சு வழிபடும் போதே உங்களுக்கு அரசாங்க வேலைங்கிறது கண்டிப்பாக அமைஞ்சிரும். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிஷனாக கிடச்சிரும். நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.